சமிக்ஞை சிக்னல் வெளிப்படுத்தி விந்துக்களை ஈர்க்கின்றது. விந்துவானது வேதியியல் சமிக்ஞையிலிருந்து 15 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ளது. இம்முறை பயன்படுத்தி விந்துவானது முட்டையை சென்றடைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த சமிக்ஞையை ஏற்படுத்திய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். சுருக்கமாக, முட்டைக்கும் விந்துவிற்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது. ஆனால் சமிக்ஞையை பயன்படுத்தி இரண்டும் இணைகின்றன. இரு அணுக்கள் தொடர்பில் ஈடுபடுகின்றது. இந்த உண்மை மற்றும் ஒரு அத்தாட்சியாகும். அதாவது முட்டை மற்றும் விந்துவானது மிகச் சிறந்த முறையில் குழந்தைக்காக உருவாக்கப்படுகிறது. மாபெரும் ஒற்றுமை. இறுதியாக 100 விந்துக்கள் மட்டுமே முட்டையை சென்றடைகின்றன. இன்னமும் விந்துவின் பயணம் முடிந்துவிடவில்லை. ஏனென்றால் 100 விந்தணுவில் ஒரு விந்தணு மட்டுமே முட்டையினுள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றது. ஆகையால் மற்றும் ஒரு பயணம் தொடர்கின்றது. கருமுட்டையை சுற்றி ஒரு கடினமான அடுக்கு உள்ளது, அதாவது கடினமான சுவர். விந்துவானது முட்டையில் நுழைய வேண்டுமானால் இந்த அடுக்கை துளைத்துத்தான் செல்ல வேண்டும். இவ்வடுக்கு தேவையில்லாத உறுப்புகளை அழிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சுவற்றை ஊடுருவது விந்துவிற்கு மிக கடினமாக இருக்கும். இந்த தடையை முறியடிக்க விந்துவின் கவசத்தில் ஒரு சிறந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. விந்துவின் கவசத்திற்கு கீழாக இரகசிய ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. ஆயுதம் என்பது ஒரு வேதிப்பொருளாகும், அதாவது கரைக்கும் தன்மையுள்ள வேதிப்பொருளாகும். இந்த வேதிப்பொருளானது கருமுட்டையின் சுவரில் ஒரு துளையை ஏற்படுத்தி விந்து கருமுட்டையினுள் செல்ல அனுமதிக்கிறது. விந்துவானது முட்டையினுள் நுழைந்தவுடன் கவசமானது துண்டிக்கப்படுகிறது, அதாவது கருமுட்டையின் சுவற்றிலிருந்து இணைப்பை துண்டித்துக் கொள்கிறது. அல்லாஹு அக்பர். இந்த நேர்த்தியான அமைப்பை ஏற்படுத்திய அல்லாஹ்வே மிகப்பெரியவன். விந்துவிலிருந்து வேதிப்பொருளின் இரண்டாவது வகை வெளிவருகிறது. அது முட்டை அணுக்களை துளையிட உதவுகிறது. நாம் இப்பொழுது எலக்ட்ரான் தொலைநோக்கியின் மூலம் எடுக்கப்பட்ட படங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விந்துவின் கவசமானது சிவப்பு நிறமுடையது. விந்துவானது முட்டை அணுக்களை அடைந்தவுடன் மற்றும் ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அதாவது விந்துவானது தனது வால் பகுதியை துண்டித்து விடுகிறது. இது முக்கியமான நிகழ்ச்சியாகும். விந்து தன் வால் பகுதியை கலற்றி விடவில்லை என்றால் அப்பகுதியானது கருவறைக்கு சென்று முட்டையை அழித்துவிடும் ஆற்றல் பெற்றது. அதனால்தான் விந்து இப்பணியை செய்கின்றது. இந்நிகழ்ச்சி ராக்கெட் அனுப்புவதை போன்றதாகும். ஆனால் எப்படி இவ்வளவு சிறிய அளவிலான விந்துவினால் நேர்த்தியாக கணக்கிட முடிகிறது? இது விந்துவினுடைய பயணத்தின் இறுதியாகும். எனவே வால் பகுதி தேவையில்லை. விந்துவானது ஒரு நினைவிழந்த உயிரியல் இயந்திரமாகும். அதற்கு எந்தவிதமானதொரு அறிவாற்றலும் இல்லை. விந்துவின் அருகிலுள்ளவற்றை பற்றி கண்டுணரக்கூடிய ஆற்றலும் விந்துவுக்கில்லை. விந்துவானது
முட்டையை துளையிட்டு தன் வால்பகுதியை துண்டித்து விடுகிறது. அதாவது குரோமோசோம்களை துளையின் வழியாக கொண்டு சேர்க்கிறது. மரபணுக்களை கொண்டு சேர்க்கும் இம்முறையானது முடிவுக்கு வருகின்றது. 100 தனிப்பட்ட அமைப்பின் வேதியியல் செயல்களின் காரணமாக மரபணுக்களானது முட்டையை அடைகின்றது. விந்துவினுடைய ஒன்றுபட்ட அமைப்பை நாம் பார்த்தோம். இச்சிறந்த வடிவமைப்பை ஏற்படுத்திய அல்லாஹ்வே பரிசுத்தமானவன். மனிதர்கள் இதை பற்றி அறியாமல் இருந்தால் கூட இந்த அமைப்பை பார்க்கும் பொழுது மனித படைப்பு இறைவனால் உருவாக்கப்பட்டது என்பதை தெளிவான ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். கருவியல். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது விந்துவுடன் இணையாத ஒரு கருமுட்டையாகும். இரு மரபணுக்கள் ஒன்றோடொன்று இணைந்து ஒரு புதிய மனிதனை ஏற்படுத்துகின்றன. இரு மரபணுக்களில் முதல் செல் சைகோட் எனப்படும். இதில்தான் பிறக்க இருக்கின்ற மனிதனின் தகவல்கள் எழுதப்படுகின்றன. இது நமக்கு நம்புவதற்கு கடினமான ஒன்றாகவும் இருக்கலாம். பிறக்க இருக்கின்ற குழந்தையின் கண்கள், அதன் நிறம், அதன் தலையின் நிறம், முகத்தினுடைய வடிவம் மற்றும் உடல் அம்சங்கள் இதில் பதியப்படுகின்றன. இது ஒரு தோற்றமல்ல, இது ஒரு உடல் அமைப்பாகும். ஒரு மனிதனின் உள் உறுப்புகள் தோல், முகம், வடிவம் மற்றும் இரத்த நாளங்களில் உள்ள இரத்த செல்கள் முதல் தீர்மானிக்கப்பட்டு எழுதப்படுகின்றன. அதாவது ஒரு மனிதனின் சிறப்புகள் 7 வயதிலிருந்து 70 வயது வரை. செல்லானது செழுமைப்படுத்தப்பட்ட பின்பு மற்றுமொரு வியக்கத்தக்க செயலை செய்கின்றது. அதாவது அது 2 செல்களாக பிரிகின்றது. மீண்டும் புதிய 2 செல்கள் 4ஆக பிரிகிறது. இப்பொழுதுதான் மனிதன் உருவெடுத்தல் ஆரம்பமாகின்றது. செல்லானது ஏன் பிரிய வேண்டும் என தீர்மானிக்கிறது. ஏன் ஒரு புதிய உருவத்தை அது உருவாக்க வேண்டும்? யார் அந்த செல்லுக்கு ஒரு புதிய மனிதனை உருவாக்க வேண்டும் என்ற அறிவை வழங்கினான்? இந்த கேள்விகள் நம்மை ஏக இறைவன் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை நம்ப வைக்கின்றது. அவன் அறிவிற்கு எல்லை இல்லை. அவன் ஆற்றலை அளவிட முடியாது. அவன் இந்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்றான். அவனே அணுக்களை படைத்தவன், அவைகளுக்கு சொந்தக்காரனாவான். இதோ குர்ஆன் கூறுவதை கேளுங்கள். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. தகைவன் என்றால் அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய கடவுள் வேறு இல்லை. அவன் என்றும் உயிருள்ளவன், என்றும் நிலைத்திருப்பவன். சிறு தூக்கமோ ஆழ்ந்த நித்திரையோ அவனை பீடிக்கா. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியவை. அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் பரிந்து பேசுபவர் யார்? படைப்பினங்களான அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் அறிவான். அவனுடைய ஞானத்திலிருந்து அவன் நாடியவற்றை தவிர வேறு எதனையும் அவர்கள் சூழ்ந்தறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய குர்சி வானங்களையும் பூமியையும் அடைய வளைந்து கொண்டுள்ளது. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்காது. அவன் மிக உயர்ந்தவன், மகத்துவம் மிக்கவன். நாம் இப்போது பிலோப்பியன் குழாயில்
செல்லின் பயணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது எவ்வாறு மாறாமல் செல்கள் பிரிக்கப்படுகின்றன மற்றும் அதிகரிக்கப்படுகின்றன என்பதை. இந்த செல்களின் தொகுப்பு மொருலா என்று அழைக்கப்படுகின்றது. செல்கள் பிரிந்து பின்பு அதிகமாக